பொதுக்காலம் 18வது வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 32 தொடக்கம் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரைத் தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானி நின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையர்க்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும், உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டுச் சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரைத் தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 16, வசனங்கள் 24 தொடக்கம் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களை இறைவன் எகிப்திலிருந்து வலிய புயத்தோடும் ஓங்கிய கரத்தோடும் வெளியே கொண்டு வந்தாலும் இதில் மோசேயின் பங்கு அளப்பரியதாகும். மோசே ஒரு பக்கம் இறைவனால் இயக்கப்பட்டார் என்பது உண்மை என்றாலும், இன்னொரு பக்கம் அவர் இறைவன் தன் வழியாக செயல்படுவதற்கு தன்னை வெறுமையாக்கினார் என்று சொல்வது அதைவிட முக்கியமானது. அதாவது மோசேயின் ஒத்துழைப்பு இல்லாமல் இறைவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. எனினும் மோசே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்ப்பது போல
முழுக்க முழுக்க இறைவனது செயல்பாடுதான் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக இருக்கிறது என்று சொல்கின்றார். தன் பங்களிப்பை பற்றி அவர் கொஞ்சமும் பேசவில்லை. எந்த அளவிற்கு தன்னை மறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தன்னை மறைத்துக் கொள்கின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா என்கின்றார். மோசே இறைவனை முன்னிறுத்துவதில்தான் குறியாக இருந்தாரே ஒழிய தன்னை எந்த விதத்திலும் அவர் முன்னிறுத்தவில்லை. வாழ்வில் இறைவன் என்கின்ற சக்தி மட்டும் இல்லையே நம்மால் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது, ஏன் உயிர் வாழக்கூட முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் பல வேளைகளில் பல மனிதர்கள் இறைவன் தங்கள் வழியாக செயல்படுவதை உணராமல் ஏதோ தங்களால் தான் எல்லாம் நடப்பது போல நினைத்துக் கொள்கின்றார்கள். கிராமப்புற கதை ஒன்று. ஒரு வயதான பெண்மணி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவரிடம் சேவல் ஒன்றே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அந்த சேவல் கூவுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து சூரியனும் உதித்துவிடும். ஆனால் இப்பெண்மணியோ தன் சேவல் கூவுவதால் தான் சூரியனை உதிக்கிறான், தன் சேவல் மட்டும் கூவவில்லை என்றால் சூரியன் உதிப்பதும் நின்று போய்விடும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார். ஒரு முறை பெண்மணிக்கும் கிராமத்தில் இருந்த ஏனைய மனிதர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. கோபமடைந்த இப்பெண் கிராமத்தவர்களை பழிவாங்க எண்ணினார். நான் என் சேவலோடு இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் என்றால் சேவலும் கூவாது, சூரியனும் உதிக்காது, இவர்கள் இருளிலேயே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவராக தன் சேவலோடு மிகவும் தூரமான ஒரு ஊருக்கு சென்றாராம். நம்மில் பலரிடம் கூட இந்த பெண்மணியிடம் காணப்பட்ட இதே முட்டாள்தனம் காணப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏதோ எல்லாம் தங்களால் தான் நடைபெறுகிறது என்பது போல நாம் நம்மை எண்ணிக்கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் பிறக்காமல் இருந்திருந்தால் கூட இந்த உலகம் தன் வழியில் போய்கொண்டுதான் இருந்திருக்கும் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகம் இன்னும் நன்றாக போய்கொண்டிருந்திருக்கும். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை இழக்கின்ற மனிதர்தான் வாழ்வை கண்டுகொள்ள முடியும் என்கின்றார். தன்னை இழப்பது என்பது தன் அகந்தையை இழப்பது, ஆணவத்தை இழப்பது, தன்னை மையப்படுத்திய வாழ்வுக்கு முடிவு கட்டுவது, சுயநலனுக்கு முடிவு கட்டுவது. ஒரு மனிதர் எந்த அளவிற்கு தன் அகந்தைக்கு சாகின்றாரோ அந்த அளவிற்கு தன் வாழ்வின் முழுமைத்தன்மைக்கு உயர்த்தி எழ முடியும். நம் அகந்தையை இழக்கின்ற பொழுது மட்டுமே நாம் இறைவனை நம் வாழ்வின் வழியாக செயல்பட அனுமதிக்க முடியும். மோசே இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். இன்னொரு உதாரணமாக இருப்பதற்கு நாமும் கொஞ்சம் முயற்சி செய்யலாமே. ஜெபம். இறைவா, எம்மை நாங்கள் வெறுமையாக்குகின்ற பொழுது உம்மால் முழுமைப்படுத்தப்படுகின்றோம் என்பதை உணர வரம் தாரும். ஆமேன்.